ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும்போது கடவுள்கிட்ட, நம்ம ஆண்டவர்கிட்ட, நம்ம கர்த்தர்கிட்ட கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், கருத்தோடு பாட வேண்டும். சில நேரங்களில் பாடல்கள் எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால துக்க வீட்டில் போய், இறந்த வீட்டில் போய் நன்றி பாடலை பாடிடுவாங்க. இப்படி இடக்க முடக்க ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. அதுக்கு தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும், ஆவியோடு பாடணும், கருத்தோடு ஜெபிக்கணும், கருத்தோடு பாடணும். இது தேவ பிள்ளைகளாகிய, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஞானமும், இந்த விவேகமும், இந்த புத்தியும் அறிவும் இருக்க வேண்டும். தெளிந்த நீரோடையாய், தெளிந்த தண்ணீராய், ஜீவ ஊற்றாய் என்ன பண்ணணும்? தெளிந்த மனமுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை படித்து தியானத்தில் மூழ்கி இருக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது இப்படி ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அவர்கள் பாடுகிற பொழுது நம்ம கவனித்த பார்த்தோம்னா அவங்க அந்த கருத்தோடு பாடுவாங்க. அப்படி ஆண்டவர்களிடத்தில் நம்ம கருத்தோடு பாடுகிறவர்களாய், கருத்தோடு விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமேன். அப்படியாக நம்ம கருத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நமக்கு நன்மையை செய்ய வாஞ்சியுள்ளவராய் இருந்து நமக்கு நன்மை செய்வார். ஆமேன். அல்லேலூயா.